ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? குக்கரில், அதுவும் நார்மல் ரைஸில் செய்கிற மாதிரி. ஓகே, அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். எண்ணெய், தண்ணி, அதுக்கப்புறம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து மீடியம் சைஸ் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், கல்லுப்பு, தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கற்பாசி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா, பொன்னி அரிசி, அதில் ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ் ஊறினாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா திங்ஸுமே எடுத்து பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகுமே. ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம வீட்டில் இல்லை, காய்கறி இல்லை அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கரம் மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக புரிஞ்சு வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அது சேர்த்துட்டு அந்த பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிரியாணிக்கெலாம் செய்கிறோம்ல, அது மாதிரி இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும் போது இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். சேர்ந்து இருக்கு இல்லையா வெங்காயம், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் அப்படியே. ஓகே, இது நல்லா வதங்கட்டும். பாருங்க எப்படி வதங்கியிருக்குன்னு, நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சா. இதுக்கு மேலே ரொம்ப வதங்க விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கரைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போதும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வருமே 2 சேர்த்து, அதை வந்து என்ன பண்ண போகிறேன், அது உள்ளே போட்டுட்டு அதையும் வதக்க போகிறேன். நம்ம சீக்கிரமாக ஏர்லியாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த புதினா ஸ்மெல் எல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வதக்குனதுக்கப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி இருக்கிற தடமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓகே, இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தனி மிளகாய்த்தூள், கல் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள். மிளகாத்தூள்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, காரம் நமக்கு ஏற்ற மாதிரி தான். உப்பும் தேவையான அளவு செக் பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மிளகாத்தூள் ஏர்லியாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லா நமக்கு கலர் நல்லா தூக்கலாக கிடைக்கும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட போகிறோம், சரிங்களா? நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறதுனால 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமே நான் சேர்க்கலை. கறி மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலான்னு எதுவுமே சேர்க்கலை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மீடியம் சைஸில் 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கும் போது நல்லா மசிய வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறோம். அதனால் இது வதங்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும் இந்த தயிர், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் லெமனும் ஒரு ஹாஃப் லெமனாவது போடலாம் என்ற லெமன் இல்லை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு பாருங்கள். கலர் நல்லா செம்ம டார்க்காக இருக்குது இல்லையா, அது அந்த மிளகாத்தூளோட மகிமை தான். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா எல்லாம் வதங்கிட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் முழுசு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த டம்ளர் என்னென்னா இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2.5 டம்ளர் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? 2.5 டம்ளர் நமக்கு இது எடுத்தோம் அப்படின்னா அது 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டேன்.
அதாவது 1க்கு 2 அப்படின்ற கணக்கில் தண்ணி ஊற்றணும் பொன்னி ரைஸ்க்கு. அதிகமாக ஊற்றணுன்னா ரொம்ப குழஞ்சிரும், அது அந்தளவுக்கு எங்களுக்கு செட் ஆகாது. அதனால் 1க்கு 1ன்னா கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 சரிங்களா. நான் 2 டம்ளர் அரிசி போட்டதுனால 5 டம்ளர் தண்ணி. அப்புறம் பக்கத்துலேயே வந்து முட்டையும் அவிய போட்டுட்டேன். ஓகே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதா. ஓகே, நல்லா கொதிக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அரிசியை வந்து தண்ணியில் வடிகட்டிட்டு அரிசியை வந்து கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன் அரிசியை. ஓகே, நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கொதி வரட்டும். நீங்கள் வந்து இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் போட்ட அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகவே இருந்தது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொதி வந்ததா, இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 விசில் விடணும். 3 விசில் போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரைஸ்க்கு. 3 விசில் அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, விசில் அடிக்குது. இது வந்து 3ஆவது விசில் அடிக்குது. சரி, 3 விசில் அடிக்குது. 3 விசில் அடித்ததுக்கப்புறம் அந்த ஏர்லாம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக செக் பண்ணணும் சரிங்களா. அவசரப்பட்டு விசில் எடுத்து விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக இருந்தது எனக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது இல்லையா, தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜென்டலாக கிண்டி விடுறேன் நான். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைஸ் வந்து குழஞ்சி போயிருக்கா எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ரைஸ் இன்னும் போக போக நல்லா உதிரி ஆகிடும். ஓகே, தண்ணிக்கு அடியில் கொஞ்சம் கூட கிடையாது. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. ஓகே, இதான் இந்த குஸ்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு நான் சைட் டிஷ் என்ன பண்ணேன் அப்படின்னா, தயிர் பச்சடியும் முட்டையும் தான் அவிச்சு வச்சுருக்கேன். ஓகே, பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்த்துடலாமா நம்ம இப்போ. ஓகே, பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. ஓகே, ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், குஸ்கா எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 அவிச்ச முட்டை, அப்புறம் ரைத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.